ஸோ நமக்கு வந்து இந்த காசநோய் பரிசோதனை கருவிகள் என்னெல்லாம் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும்? எஸ் சூப்பர். ஸோ மான்டெக்ஸ், சிபி நாட், ட்ரூ நாட் அப்படிங்கிற 3 பரிசோதனை டெஸ்ட் இது வந்து இருக்கும். ஸோ டிபி ஃப்ரீ தமிழ்நாடு என்னைக்கு டார்கெட் வச்சிருப்பாங்க? எந்த வருஷம்? 2025. ஸோ தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2025. எஸ் 2025ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. நிக்ஷய் போஷான் யோஜனா எப்போ கொண்டு வந்தாங்க? 2018. எஸ் 2018. ஸோ இது கொண்டு வந்தப்ப எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க, இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க? 500 rupees. இப்போ 1000. எஸ் ஸோ ஸ்டார்டிங்கில் 500 கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க, இப்போ வந்து 1000 rupees அப்படிங்கிறது அந்த டிபி பேஷண்ட்ஸோட டைரக்ட் பெனிஃபிஷியரி ட்ரான்ஸ்ஃபர் அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுவாங்க. அவங்க அதன் மூலமாக அந்த சத்துள்ள உணவுகள் வந்து சாப்பிட்றது ஒவ்வொரு மந்த்துமே வந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி டிபி முக் பாரத் அபியான் எப்போ கொண்டு வந்தாங்க? 2022. எஸ் 2022ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ டிபி வந்து எதனால ஏற்படுது? என்ன பாக்டீரியா? எஸ் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னால ஏற்படக்கூடியது. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப்ஐஹெச்சோட ஜூனியர் மென் வேர்ல்டு கப் ஹாக்கி வந்து எங்கெங்க நடந்திருக்கும் நமக்கு தமிழ்நாட்டில்? மதுரை, சென்னை. எஸ் மதுரை, சென்னை. ஓகேவா? நவம்பர் 28லேருந்து டிசம்பர் 10, 2025 14வது எஃப்ஐஹெச் ஜூனியர் மென் வேர்ல்ட் கப் ஹாக்கி அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எஸ்ஐசி செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எங்க வச்சிருப்பாங்க? சிலிகான் கார்பைட். எஸ் புவனேஸ்வர் ஒடிசால வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுவே வந்து செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் யூனிட் எங்க இருக்கும்? குஜராத். ஓகேவா? குஜராத்ல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜன்ஜாட்டிய கௌரவ் வர்ஷ் பக்வாடா அப்படிங்கிறது எப்போ? 2025. எஸ் டேட்டு நவம்பர் நவம்பர் 1ல இருந்து 15 வரை அந்த பிர்சா முண்டாவோட 150வது பர்த் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வாரம், அப்படி 2 வாரம் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் சன் கேச்சர் அப்படிங்கிறது யாரோட ப்ராஜெக்ட்? கூகுளோடது. ஓகேவா? அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பேஸ் பேஸ்டு அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அப்படிங்கிறது மொத்த நிலப்பரப்புல எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு? ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் 39.59% அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த செலவுல ரத்த சர்க்கரையை பிளட் சுகரை வந்து அளவிடக்கூடிய கருவியை யாரு கண்டுபிடிச்சிருக்காங்க? மெட்ராஸ் ஐஐடி இல்லையா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பட்டேலோட பிறந்த தினத்தை என்னன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே பாரத் பர்வ் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யாரோட பேரில் டிஜிட்டல் மியூசியம் ஒன்று வந்து சத்தீஸ்கர்ல மோடிஜி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ட்ரைபல் மியூசியம். கரெக்ட், வீர் நாராயணன் சிங் அவர் பேர்ல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இதுல வந்து ஒரு இ புக் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன புக்கு? ஷௌரியா. எஸ் ஆடி ஷௌரியா அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படிங்கிறது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடியது? ஹவுசிங் அண்ட் அர்பன். ஸோ இதுல டர்ட்டி சிட்டி இன் இந்தியா அப்படின்னு எதை சொல்லியிருப்பாங்க? 2025 மதுரை. ஓகேவா? மதுரை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஸோ விலங்குகள் வதை தடுப்பு சட்டம், விலங்குகள் பிறப்பு கட்டுப்பாட்டு விதிகள் எப்போ கொண்டு வந்தாங்க? 2023. ஓகே, விலங்குகள் வதை தடுப்பு 2023. ஸோ அதே மாதிரி யாரோட பர்த்டேவை வந்து தமிழ் அகராதியல் நாள், தமிழ் லெக்சிகோகிராஃபி டே? எஸ் வீரமாமுனிவர், நவம்பர் 8ஆம் தேதி. ஸோ இவரோட தமிழ் ஆசிரியரோட பேர் என்ன? வீரமாமுனிவரோட சுப்பிர தீப கவிராயர். ஓகேதான், அவர் தான் இவரோட தமிழ் ஆசிரியர் வந்து அவர் தான், சுப்ரதீப கவிராயர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஸோ அவர் வந்து தேம்பாவணி வந்து எந்த வருஷம் வெளியிட்டிருப்பாரு? தேம்பாவணி 1726ல. ஓகேவா? 1726ல.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ், தமிழில் வரலாற்று நூல்கள் வருவதற்கு அடித்தளமிட்டவர் வீரமாமுனிவர். ஸோ அது அந்த நூல் என்ன நூல்? சதுரகராதி. வரலாற்று நூல்கள், ஒரு சரித்திரம் என்ன அது? வாமன் சரித்திரம். எஸ், வாமன் சரித்திரம். ஓகேவா, வாமன் சரித்திரம் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி இவர் வந்து ஒரு உரைநடை நூல் 1744 எழுதியிருப்பார். என்ன உரைநடை நூல்? பரமார்த்த குருகதை. எஸ், பரமார்த்த குருகதை அப்படிங்கிறது. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க 1632 எழுதியிருப்பாங்க நினைக்கிறேன். 16 சதுரகராதியா? சதுரகராதி 1732. எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈன்ஷா அல்லா பங்களாதேஷ் அப்படிங்கிற புக்கு. ஸோ இது யாரு எழுதியிருப்பாங்க? 2 இந்தியன்ஸ் இதுல இருப்பாங்க. ஜெய்தீப், மஜும்தார், ஜெய்தீப்ல பாதியை கட் பண்ணா தீப். ஓகேவா, ஸோ ஜெய்தீப், தீப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க தான் 2 இந்தியன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ கூட்டுறவு கீதம் அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுதியிருப்பாங்க? கூட்டுறவு ஆனந்த செல்வன் எழுதியிருப்பாரு. ஸோ இது எவ்வளவு நேரத்துல பாடணும்னு சொல்லியிருப்பாங்க? 2 நிமிஷம் நினைக்கிறேன். 2 நிமிஷம் 50 செகண்ட். ஓகேவா, ஸோ பாடணும். ஸோ இதுக்கு மியூசிக் போட்டது ஸ்ரீகாந்த் தேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எப்போ? நவம்பர் 7. எஸ், நவம்பர் 7 அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தேசிய சட்ட சேவைகள் தினம் எப்போ? நேஷனல் லீகல் சர்வீசஸ். எஸ், நவம்பர் 9. நால்சா ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1987ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது இம்ப்ளிமெண்ட் ஆனது எந்த வருஷம்? நவம்பர் 9, 1995. நவம்பர் 9, 1995. இந்தியா ஏஐ சம் பிப்ரவரி 4 ஒரு கேன்சர் டே சொல்லுவோம்ல, அது மேம் அது வந்து வேர்ல்டு கேன்சர் டே. ஸோ இது வந்து அவேர்னஸ், விழிப்புணர்வு. ஆமா, புற்றுநோய் தேசிய நேஷனல் லெவல்ல இது பண்ணக்கூடியது. ஸோ இந்தியா ஏஐ சம்மிட் எப்போ செலிப்ரேட் நடந்துச்சு? பிப்ரவரி 2026 பிப்ரவரியில தான் நடந்திருக்கும். ஸோ அடுத்தது ஏஐ ரிலேட்டடா வரதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பால்வீதி அப்படிங்கிற கவிதை தொகுப்பு யாரோடது? அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மானுக்கு எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டுச்சு? எஸ், ஆலாபனை அப்படிங்கிற நூலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். எஸ், 1999ல கொடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம நாட்டிலேயே ஃபர்ஸ்டா விளையாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி எந்த ஸ்டேட் கொண்டு வந்திருக்காங்க? அசாம். ஓகேவா, அசாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி ராமன் மகசேசே விருது பெற்ற முதல் இந்திய தொண்டு நிறுவனம், ஒரு ட்ரஸ்ட். எஸ், எஜுகேட் கேர்ள்ஸ். இது யூபிஎஸ்சியில கேட்டுட்டாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐயூசிஎன்ல ஒரே ஒரு இந்தியன் சைட் வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கும். எது? கஞ்சன்ஜங்கா. ஓகேவா, கஞ்சன்ஜங்கா தான் பாசிட்டிவ் ஸ்டேட்டஸ் வாங்கின ஒரே ஐயூசிஎன் சைட் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேஸ்ட் டு வெல்த் மிஷன் அப்படிங்கிறது எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க? கழிவில் இருந்து செல்வம். 2020. எஸ், 2020ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் எப்போ ஃபார்ம் ஆச்சு? 2000. எஸ், நவம்பர் 9ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் ஆடவர் உலக கோப்பை நம்ம பார்த்தோம் இல்லையா, சென்னை மதுரையில நடந்துச்சுன்னு. ஸோ அதோட மாஸ்காட் என்னது? காங்கேயன். ஓகேவா, காங்கேயன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபீமேல் கார்டிங் சாம்பியன் யாரு? ஒரு பொண்ணு. எஸ், அர்ஷி குப்தா அப்படிங்கிற 9 வயசு பொண்ணு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா COP 30 வந்து எங்க நடந்துச்சு? பெலம், பிரேசில்ல நடந்திருக்கும். COP 29 அஜர்பைஜான்ல பாக்குல நடந்திருக்கும். COP 28 எங்க நடந்து?
பிரான்ஸ் கத்தார், இது துபாய் அபுதாபியா? எஸ் அபுதாபி. யுஏஇ துபாயில வந்து நடந்திருக்கும். ஓகே, துபாய். ஸோ அதே காப் 27 எங்க நடந்தது? இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எஜிப்த் ஷாமல் ஷேக்ல வந்து நடந்திருக்கும். ஓகேவா, ஷாமல் ஷேக். சரி, காப் 26 ரொம்ப முக்கியமானது, எங்க நடந்தது? அதான் துருக்கியா மேம்? இல்ல, அது வந்து 2031. எஸ், கிளாஸ்கோ. ஓகேவா, காப் 26 வந்து கிளாஸ்கோ. காப் 31 தான் வந்து டர்க்கி அண்டாலியால வந்து நடக்க இருக்குது. ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அண்டாலியா துருக்கியில அண்டாலியா அப்படிங்கிற பிளேஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க நியூ டெல்லியில வந்து நியூ டெல்லியில அது என்ன காப் மேம்? நியூ டெல்லியில இங்க நடந்ததா? அது காப் 8ன்னு நினைக்கிறேன். காப் 8. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரைபல் ப்ரைட் இயர் எப்போ? பழங்குடியினர் பெருமை வருடம். 25. எஸ், 2025 தான். ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீனோம் இந்தியா அப்படிங்கிறது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? எந்த வருஷம் ஜீனோம் இந்தியா? 2020 ஜான்ல கொண்டு வந்திருப்பாங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே வரக்கூடியது. இதுக்கு கீழே ஃபர்ஸ்டா இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர் அப்படிங்கிறது எங்க அமைக்கப்பட்டிருக்கும்? ஹரியானா. எஸ், சூப்பர். ஹரியானால ஃபரிதாபாத்ல வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இப்போ தமிழ்நாட்டுல ஒரு டேட்டா சென்டர் எங்க மேம் வருது அனௌன்ஸ் பண்ணி? டேட்டா சென்டர் எந்த பிளேஸ்? இது பட்ஜெட்ல சொன்னதா? கரண்ட் அஃபேர்ஸ். பட்ஜெட் இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து கரண்ட் அது கூட அஃபேர்ஸ். அது ஆமா, வேளச்சேரி. வேளச்சேரியா? அதுதான் நினைக்கிறேன். 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி சொன்னாங்க. ஓகே, டேட்டா சென்டர். ஸோ வேளச்சேரியில இருந்து அந்த ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன். சிப்காட். சிறுசேரி அம்பத்தூர்னு கொடுத்துருக்கான் சென்னையில டேட்டா சென்டர் ஹப்ஸ். சிறுசேரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் டே எப்போ? 11. எஸ், நவம்பர் 11. யாரோட பர்த்டே? அபுல் கலாம் ஆசாத். எஸ், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பர்த்டே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் மித்ரா சக்தி யாருக்கும் இடையில? ஸ்ரீலங்கா இந்தியா. எஸ், இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைம்ஸ் அவுட் சிட்டி லைஃப் இண்டெக்ஸ் 2025 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆசியாலேயே ஹாப்பியஸ்ட் சிட்டி எது? மும்பை. வேர்ல்டுலேயே ஹாப்பியஸ்ட் சிட்டி? அபுதாபி. எஸ், அபுதாபி. இப்ப ரீசெண்டா ஏதோ ஒன்று சொன்னீங்களா மேம்? ஹாப்பியஸ்ட் சிட்டி இது லக்னோ லோனி. அது வந்து இந்த இது மாசுபட்ட நகரம். இல்ல, ஹாப்பியஸ்ட் சொன்னீங்க, நீங்க கூட சொன்னீங்க அங்க போய் இருந்துக்கிறோம்ன்ற மாதிரி ஏதோ கரண்ட் அஃபேர்ஸ் சொன்னீங்க. ஹாப்பியஸ்ட் சிட்டி சிட்டியா டிஸ்ட்ரிக்ட்னு தெரியல. பெண்களோட சேஃப் இல்ல சொன்னீங்க. ஆமா, நான் கூட சொன்னேன். ஆண்களுக்கு மட்டும் happy-ஆ இருக்கணும் சோஷியல் சொன்னீங்க. மீடியாஸ்ல வந்து பார்த்தேன். சுத்தி சுத்தி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கீங்க, மெயின் கண்டென்ட்ட மறந்துட்டீங்களா? ஓகே. சோ என்ன ஹாப்பியஸ்ட் தான் நீங்க சொன்னீங்க மேம். ஹாப்பியா அங்க போய் இருந்துக்கலாம், ஹாப்பி வேணும். இல்ல, அது ஹாப்பின்னு சொல்லிருக்காங்க. ஆனா நம்ம சோஷியல் இஷ்யூல லீஸ்ட் சேஃபஸ்ட் சிட்டி கேர்ள்ஸ்க்கு அப்படின்னா அதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இதான் இருக்கும். ஜெய்ப்பூரா? அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெய்ப்பூர் தான் ஹாப்பியஸ்ட் சிட்டின்னு கொடுத்துருக்கான். ஓகே, ஐ திங்க் டெல்லி இல்லனா கேரளா ரெண்டுல ஒண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல மேம், அவங்க அந்த ஜெய்ப்பூர் அந்த நார்த் சைடு தான் வந்துச்சு. ஓகே, அப்ப ஹாப்பியஸ்ட் சிட்டினா அதான் வருது, ஜெய்ப்பூர் தான் அப்ப இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ விசாரணை கைதிகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்க உத்தரவிட்ட கேஸ் இது? என்ன கேஸ்? அந்த ஹுசைனரா கட்டம். ஓகேவா, ஹுசைனரா கட்டம் கேஸ். ஸ்டேட் ஆஃப் பீகார்.
ஹுசைனரா கட்டூன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 1979. ஸோ இதில் தான் வந்து அந்த அவங்களுக்கு வந்து பிணை பெயிலில் ரிலீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் விசாரணை கைதிகளுக்கு இலவச சட்ட உதவி, ஸோ இதுக்கெல்லாம் உத்தரவு கொடுத்துருப்பாங்க. சட்ட உதவி திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒருத்தர் தலைமையில குழு போட்டிருப்பாங்க. யார் தலைமையில? பகவதி. கொஞ்சம் ஓகேவா? பிரேக் ஆகுதா? ஒரே நிமிஷம். இப்ப கேட்கும்னு நினைக்கிறேன். சரி, சட்ட உதவி திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு போடப்பட்ட குழு யார் தலைமையில்? கேட்கலையா? கேக்குதா? இப்ப கேக்குது. இப்போ ஓகே மேம். ஓகே. சோ சட்ட உதவி திட்டங்களை நடைமுறைப்படுத்த குழு யார் தலைமையில போடப்பட்டுச்சு? பகவதி. எஸ், பகவதி. ஓகே, பகவதி வந்து அதே மாதிரி எதுக்கு பார்த்திருக்கோம் குழு? எஸ், வேலை வாய்ப்பு. ஓகேவா? அந்த வேலை நேரத்தை வந்து எவ்வளவுல இருந்து எவ்வளவா கம்மி பண்ணி சொல்லியிருப்பாங்க? 48. எஸ், 48ல இருந்து 41 ஹார்ஸா வந்து கம்மி பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ அடுத்தது சிவிங்கி புலிகள் திட்டம் எந்த வருஷம்? 22. எஸ், 2022ல. அடுத்தது வந்து தேசிய தண்ணீர் விருதுகள் 2024 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல தென் மண்டலத்துல சிறந்த மாவட்டம் எது? திருநெல்வேலி. ஓவராலா சிறந்த மாநிலம்? மகாராஷ்டிரா. ஓகேவா? ஃபைன். ஸோ அடுத்தது சிறந்த நீர் பயனர் சங்கம். ஸோ இதுல யாருக்கு கொடுத்துருப்பாங்க பெனிஃபிஷியரிஸ்? கோவை. ஓகேவா? கோயம்புத்தூர்ல வேட்டைக்காரன் புதூர். ஓகேவா? வேட்டைக்காரன் புதூர் அந்த ஏரியாவுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிறந்த கிராம ஊராட்சி எந்த பகுதி? எஸ், திருவள்ளூர் பாலாபுரமும். எஸ், சத்தீஸ்கர்ல துமர்பாணி அப்படிங்கிற பிளேஸும். அதே வந்து சிறந்த தொழில் நிறுவனம் எது? வாட்டர் வந்து நல்லா எஃபிஷியண்டா யூஸ் பண்ணது? அப்போலோ. எஸ், அப்போலோ டயர்ஸ். ஓகே, காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடியது. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மீன் புதை படிமம் எங்க கிடைச்சது? அகழ்வாராய்ச்சி. எஸ், தூத்துக்குடியில பட்டினமருதூர்ல கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் எங்க நிறுவ போறோம்னு சொல்லியிருப்பாங்க? கர்நாடகா விஜயநகர். வின்பாக்ஸ் யாருக்கு யாருக்கும் இடையில நடக்கக்கூடிய எக்ஸசைஸ்? வியட்நாமும் இந்தியாவும். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸோ பார்லிமெண்ட்ல சிறிய கட்சி எம்பிக்கள் வந்து 2 நிமிஷம் பேசலான்னு இருந்ததை இப்போ எத்தனை நிமிஷம் பேசலான்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க? 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. 2025ல சாகித்ய அகாடமி பால சாகித்ய புரஸ்கார் விருது யாருக்கு கொடுத்தாங்க? விஷ்ணுபுரம் சரவணன் ஒற்றை சிறகு ஓவியா புக்குக்காக கொடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முத் நியோமா ஏர்பேஸ். ஸோ இது வந்து எங்க ரொம்ப ஹையஸ்ட் ஏர்ஃபீல்டு இந்தியான்னு சொல்லுவாங்க. ஹையஸ்ட் ஆல்டிடியூட்ல அமைக்கப்பட்டது நியோமா ஏர்பேஸ். எஸ், லடாக். ஓகேவா? லடாக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்காக தனி சட்டம் இயற்றுறதுக்காக KN பாஷா தலைமையில குழு போட்டிருப்பாங்க. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஆல் விமன் ட்ரோன் ஆபரேஷன் யூனிட் எங்க? மத்திய பிரதேஷ்ல. ஓகே, யூனிசெஃபோட அம்பாசிடரா ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. யாரு? கீர்த்தி சுரேஷ். ஓகே, ஸோ நேஷனல் பிரஸ் டே எப்போ? நவம்பர் 16. எஸ், நவம்பர் 16. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16th ஃபினான்ஸ் கமிஷன் யாரு ஹெட்? அரவிந்த் பணக்காரியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா கொண்டு வந்த ஸ்டேட் எது? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1971. 1971ல கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது வந்து அண்ணல் அம்பேத்கர் வெளிநாட்டு கல்வி உதவி தொகை திட்டத்துல எவ்வளவு அமௌண்ட் நமக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு? 36 லட்சம். எஸ் 36 lakhs அப்படிங்கிறது. ஸோ இப்போ பட்ஜெட்ல எவ்வளவு அலோகேட்? 165 மேம். எஸ் 165 crore வந்து இப்போ அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் யூகேக்கும் இடையில ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் ஒன்று நடந்திருக்கும். அதோட பேர் என்ன? அஜய் வாரியர். எஸ் அஜய் வாரியர்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் யுனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே எப்போ? உலகளாவிய குழந்தைகள் தினம். நவம்பர் 20. எஸ் நவம்பர் 20. ஓகே. ஸோ இந்த இது வந்து ஐ மீன் சர்விக்கல் கேன்சர் வந்து எராடிகேட் பண்ண எப்போ டார்கெட் வச்சுருக்காங்க? 2030. ஓகே. ஆக்சுவலாக ஃபுல்லி எராடிகேட்டட் கிடையாது. 90% வேக்சினேட்டட், 70 வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட்டு, திருப்பி 90 வந்து ரிசீவ் டைம்லி ட்ரீட்மெண்ட். 90 70 90 அப்படிங்கிறது டார்கெட் 2030ல. ஸோ வேர்ல்டு சர்விக்கல் கேன்சர் எலிமினேஷன் டே எப்போ? நவம்பர் 17. எஸ் நவம்பர் 17. ஓகேவா, சூப்பர். ஸோ மண்டே பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 21லேருந்து நவம்பர் 30 வரைக்கும். ஓ நாளைக்கு இருக்குல்ல, சாட்டர்டே மறந்துட்டேன். ஓகே. ஸோ அப்போ நாளைக்கு வந்து 5 நாளைக்கு உள்ளது பிடிச்சிக்கோங்க. ஓகே. நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே லீவா? ஆமாம், லீவ் விட்டுலாமா? இல்ல வேண்டாம் வேண்டாமா? ஓகே. சரி 5 டேஸ்க்கானது படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து இது மட்டும் கேட்கணுமா? லீடர்ஸ் இருக்கு. பையனா சுத்தமா எதுவுமே ரெண்டு பேர் கேட்டிருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரெண்டு. ஓகே சரி. சுப்பிரமணிய சிவாக்கு எத்தனை வருஷம் சிறை தண்டனை கொடுப்பாங்க? தேச துரோக குற்றம் 10 years. ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டார், அடுத்தது எந்த ஜெயிலுக்கு மாற்றப்பட்டார்? ஓகே, ஃபர்ஸ்ட் திருச்சி, அதுக்கப்புறம் சேலம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இவர் எப்போ ரிலீஸ் பண்ணப்பட்டார்? 1912. எஸ் 1912ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து எந்தெந்த இதழ்கள் எல்லாம் நடத்தியிருப்பாரு? பிரபஞ்சமித்ரன், ஞானபானு, இந்திய தேசாத்தி, பிரபஞ்சமித்ரன். ஓகே. ஞானபானு, பிரபஞ்சமித்ரன், இந்திய தேசாந்திரி அப்படிங்கிற 3 இதழ்களை வந்து தனித்துவத்தோட நடத்தியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பை தொடங்கி தேசபக்த பணிகளை ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் செஞ்சிருப்பான். பாரத ஆசிரமம். ஓகே, பாரத ஆசிரமம் அப்படிங்கிற அமைப்பை வந்து தொடங்கி இருப்பாரு. ஸோ எதுக்கு பாரத மாதா ஆலயத்துக்கு எங்க அடிக்கல் நாட்டியிருப்பாரு? பாப்பராப்பட்டி. எஸ். ஸோ யாரை கூட்டிட்டு போய் அடிக்கல் நாட்டினாரு? சிஆர் தாஸ் கூட்டிட்டு போயிட்டு அடிக்கல் நாட்டியிருப்பாரு. ஸோ பாரதியாரோட 143வது பர்த்டே என்னன்னு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க? பாரதிய பாஷ்யா திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11 வந்து மகாகவி தினம். ஸோ இவரோட பர்த்டே வந்து டிசம்பர் 11. எஸ் 2023 or 24ன்னு நினைக்கிறேன். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 21. 21 ஆமா 43 2025. ஓகே 2025. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓகே. ஸோ சென்னையில் இவரோட முற்போக்கு கருத்துக்களுக்கு ஒத்துசைவா வழங்கிய தேச பக்தர்களை ஒன்றிணைத்து ஒரு அமைப்பை வந்து நிறுவியிருப்பார். என்ன அமைப்பு, என்ன சபை? தர்ம பரிபாலன சுதேசி பிரச்சாரணி சபை. ஓகேவா, சூப்பர். சுதேசி பிரச்சாரணி சபை அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
பாரதி. சென்னை நடந்த ஐஎன்சி செஷன் 1887ல நடந்ததுல தமிழ்ல உரையாற்றினவர் யாரு? மூக்கனாச்சாரி. Yes. மூக்கனாச்சாரி, ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி உரையாற்றி இருப்பாரு. ஓகே. ஸோ இதுல இவர் மொத்தம் மூன்றாவது காங்கிரஸ்ல மொத்தமா எவ்வளவு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது? 17. 7வது வந்து இந்த தொழிற்கல்வி அதை பத்தி பேசியிருக்காங்க. எஸ், 7வது வந்து தொழிற்கல்வி பற்றினது. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1941ல இருந்து 42 வரைக்கும் சென்னையோட மேயரா இருந்தவர் யாரு? இவர்தான் சக்கரை செட்டியார். ஓகேவா, சர்க்கரை செட்டியார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1906ல வந்து பூரண சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டாரு. அது யாரு? எஸ், இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பாரு. சக்கரை செட்டியார் கேட்டிருப்பாரு. பாரதியாரோட கவிதைகள் அடங்கின தொகுப்பை என்ன பெயர்ல வெளியிட்டாரு? சரி, இவங்க பாரதியாரோட மனைவி செல்லம்மாள். ஸ்வதேச கீதங்கள் அப்படிங்கிற தலைப்புல வெளியிட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ ஸோ வரதராஜலு நாயுடு தமிழ்நாடு அப்படிங்கிற பத்திரிகை எப்ப தொடங்கியிருப்பாரு? இதழ் 1925ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவரோட ஒய்ஃப் நேம் என்ன? ருக்குமணி. ஓகேவா, எஸ், ஓகே. ஸோ இவருக்காக வரதராஜலு நாயுடுக்காக ஒருத்தர் வந்து இவரோட கேஸ நடத்தி இருப்பாரு சேலத்துல. யாரு? எஸ், ராஜாஜி வந்து நடத்தி இருப்பாரு. மதுரை ஹார்வி மில் வேலை நிறுத்தம் எப்போ? 1918. ஸோ பேசிக்கா பார்த்தா இவர் வந்து என்ன தொழில் இவரோடது? சித்த மருத்துவர். எஸ், சித்த மருத்துவர். ஓகேவா, சித்த மருத்துவர். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவரு ப்ரோ இந்தியா அப்படிங்கிற ஆங்கில இதழ நடத்தினது யாரு? செண்பகராமன் வந்து நடத்தி இருப்பாரு. ஸோ இவர் வந்து ஒரு ஒரு இதை வந்து தொடங்கி இருப்பாரு, ஒரு படை. என்ன படை? இந்திய தேசிய தொண்டர்படை. எஸ், இந்திய தேசிய தொண்டர்படை அப்படிங்கிறது. ஸோ எந்த வருஷம் வந்து அந்த ஹைகோர்ட் மேல பாம்பு போட்டிருப்பாரு? 1914. ஓகேவா, 1914 எம்டன் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து வீசி இருப்பாரு. ஓகே. ஸோ எந்த ராணுவத்துல சிப்பாயா சேர்ந்து தளபதியா ஆயிருப்பாரு? எஸ், ஜெர்மன் ராணுவத்துல சேர்ந்து தளபதியா மாறி இருப்பாரு. ஓகே. ஸோ இவரை வந்து ஒருத்தர் ஃபாரினுக்கு கூட்டிட்டு போய் படிக்க வச்சிருப்பாரு. அது யாரு? வால்டர் வில்லியம் ஸ்ட்ரிக்லாண்ட் அப்படிங்கிறவர். ஸோ அவர் தான் இவரோட ஆர்வத்தை பார்த்து, இவரோட டேலண்ட்டை பார்த்து ஜெர்மன் தலைநகர் பெர்லினுக்கு கூட்டிட்டு போயிட்டு படிக்க வச்சிருப்பாரு. ஓகே, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு வந்து 2 பேர் படிச்சுக்கோங்க. சேலம் சி விஜயராகாச்சாரியும் காஞ்சிபுரம் கிருஷ்ணசாமி சர்மா. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் என்ன இது பார்க்கும்? மொஹல் பிஒய்க்கு. ஓகேவா, ஆமாம், மொஹல் பிஒய்க்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்டே படிக்க சொல்லி, அதுவும் படிச்சுக்கோங்க.